ஹலோ எவ்ரிவன். திஸ் இஸ் தினேஷ்குமார். நம்ம கூட அருண்குமார் இருக்காரு. அவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னா, அவர் நிஞ்சா கார்ட் பெங்களூர்ல 5.5 எல்பிஏ பேக்கேஜ்க்கு பிளேஸ் ஆயிருக்காரு. இப்ப நம்ம கூட அவரோட ஜர்னிய ஷேர் பண்ணிக்க வந்திருக்காரு. அவர்ட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம் அத பத்தி. ஹாய் அருண்குமார். ஹாய் சார். மை நேம் இஸ் அருண்குமார். நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கங்கபுரம்ன்ற ஒரு கிராமத்துல இருந்து நான் வரேன். நான் 10த் வரைக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதுக்கப்புறமா டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். நீங்க படிச்சது ஐடி டொமைன் கிடையாது. நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸோ எந்த மாரி லாங்குவேஜும் படிக்கல. பட் ஆனா ஐடிக்கான வந்ததுக்கான காரணம் என்ன? இதுல ஏதோ விருப்பம் இருக்கா உங்களுக்கு? இல்ல கிரேஸ் ஏதாவது இருக்கா ஐடி டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு? ஐடில வந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட சீனியர்ஸ் மூலமா தான் எனக்கு இந்த ஐடி டொமைன பத்தி பெருசா நாலேட்ஜ் இருந்தது. ஏன்னா, என்னோட கோர் சைடுன்னு பார்க்கும்போது மிஷனரீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட்வேர் அந்த மாரி இதுதான் போகும். என்னோட சீனியர்ஸ் கிட்ட நான் பேசும்போது இந்த ஐடி என்விரான்மென்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஆ ரொம்ப ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். ஒரு பேக்கேஜ் வைஸாவும் சரி, அந்த வொர்க்கிங் என்விரான்மென்ட்டும் சரி நல்லாருக்கும். ஜாலியா போகும் அப்படின்ற மாரி அவர் சொன்னார். ஸோ, அதுலருந்து எனக்கு ஐடி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியா. ஸோ, அப்படிதான் இது உள்ளார வந்தேன். என்னதான் உங்களுக்கு சீனியர் உங்களுக்கு சஜஷன் குடுத்துருக்கலாம். என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனா இதுக்காக பிரிப்பேர் பண்ணது நீங்களா தானே பிரிப்பேர் பண்ணியிருக்கணும். இன்டர்வியூஸ் எப்படி கிராக் பண்றது? அத பத்தி பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல. என்னென்ன வழிலாம் நீங்க பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க? எதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணீங்க? அந்த மாரி ஏதாவது? ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆன்லைன் தான். ஆன்லைன்ல ஃபுல்லா யூடியூப் சேனல்ஸ் தான். யூடியூப் சேனல்ஸ் மூலமா நெறைய புதுசு புதுசா தேடுனேன். கோடிங்ஸா இருக்கட்டும், இல்ல புது புது ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாரியான எரர்ஸ்லாம் எப்படி எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாரி விஷயம் எல்லாமே இந்த யூடியூப், அது இல்லாம நெறைய புரோகிராமிங் வந்து ட்ரெய்னிங் எடுக்கிற மாரியான நெறைய ஆப்ஸு, அதுக்கப்புறமா நெறைய வெப் பேஜ் எல்லாமே இப்ப நெறைய இருக்கு. ஸோ, அது மூலமா தான் நான் ட்ரெயின் பண்ணேன் என்னைய. நான் வந்து ஒரு .NETல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வெளிய போறேன் அப்டின்னா, நான் .NET பத்தி மட்டும் தான் படிச்சு வச்சிருப்பேன். எனக்கு கம்ப்ளீட்டா எத பத்தி கேட்டாலும் .NET தான் தெரிய போகுது. ஆனா இப்ப நீங்க ஒரு ஃப்ரெஷரா ட்ரை பண்றீங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்னென்ன படிப்பீங்க? நான் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் படிப்பீங்களா? லைக் .NET, ஜாவா, பைத்தன் அதே மாரி எல்லாமே படிப்பீங்களா? இல்ல பர்ட்டிகுலரா ஏதோ ஒண்ணு அந்த மாரி படிச்சா மட்டும் போதும்னு நெனைக்கிறீங்களா நீங்க? இல்ல. நான் அந்த மாரி எல்லாத்தையும்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. நான் பேசிக்கா பார்த்தது வந்து பைத்தான்ற ஒரு லாங்குவேஜ் வந்து பேசிக்கா நல்லா பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த சி பிளஸ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் வந்து எங்களோட ப்ரொஃபஷனல் எலக்டிவ் பேப்பர்ஸ்ல வந்து இருந்தது. ஸோ, அது மூலமா படிக்கும்போது இது நல்லா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ, அதுக்கப்புறமா தான் இத பத்தி தேடி, இது நல்லா இருந்ததுனால நான் அத அப்படியே டெவலப் பண்ணி மேல கொண்டு வந்தேன். நீங்க இதெல்லாம் படிச்சு மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல YouTube பார்த்து மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது ஒர்க் பண்ண அனுபவம் இதுல ஏதாவது அந்த மாரி எதுவும் உங்களுக்கு இருக்கா? ஆமா. கண்டிப்பா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நெறையவே இருக்கு. ப்ராஜெக்ட்லயும் சரி, எக்கச்சக்கமான விஷயம் வந்து நம்ம என்னதான் சும்மா படிச்சாலுமே, அத பிராக்டிகலா இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்ணல அப்டின்னா, அது படிச்சதுக்கே வந்து அந்த ஒரு பெருசா எந்த ஒரு யூஸும் இல்லாத மாரி தான் இருக்கும். ஸோ என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல நான் இங்க படிச்ச விஷயத்தலாம் நான் இத அப்ளை பண்ணேன். என்னென்ன மாரி புது புது எரர்ஸ்லாம் நெறைய அதுல வந்தது. அந்த எரர்ஸ்லாம் எப்டி டிகோட் பண்ணணும்? என்னென்ன ப்ராப்ளம் வரும்போது எப்டி எப்டிலாம் வந்து சார்ட் அவுட் பண்ணணும்? ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாமே நான் படிச்சத இங்க அப்டியே ப்ராஜெக்ட் இந்த மாரி விஷயத்தலாம் நான் அப்ளை பண்ணேன். ஸோ அது இன்னும் எனக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது. இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இருக்க மாரியான பிராக்டிகல் நாலேட்ஜ். அத எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணல. பட் ஆனா தியரிட்டிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவரு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. நீங்களும் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு பாசிட்டிவா இதெல்லாம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர கம்பேர் பண்ணும்போது லைக் பிராக்டிகல் உங்களன்னு சொல்ல, ஒரு இந்த மாரியான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போறோம் அப்டின்னா, அந்த ப்ராஜெக்ட் நாலேட்ஜோட போற ஒரு ஃப்ரெஷருக்கும், ப்ராஜெக்ட் நாலேட்ஜ் இல்லாம போற ஃப்ரெஷருக்குமான டிஃபரன்ஸ் நீங்க எத எதிர்பார்க்குறீங்க? ப்ராஜெக்ட் நாலேட்ஜோட போற பசங்களுக்கும், ப்ராஜெக்ட் இல்லாம வெறும் தியரிட்டிக்கலா படிச்சுட்டு போற பசங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ சும்மா படிச்சுட்டு போறவங்க எல்லாமே அவங்களுக்கு தியரிட்டிக்கலா நெறைய விஷயம் தெரியும். இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா, ஒரு ப்ராப்பர் வேல வந்து நம்ம என்ன மாரியான எரர்க்குலாம் எந்தெந்த மாரியான கோட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் அத கரெக்ட்டா பண்ண முடியும். ஸோ, என்னைய பொறுத்தவரைக்கும் பிராக்டிகலா நம்ம பண்றது எப்பயுமே வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட்டா இருக்கும். இப்ப 2 பேரும் நம்ம கம்பேரிட்டிவ் எடுத்து வைக்கும்போது, ஒரு தியரிட்டிக்கலா படிச்ச பையனையும், ஒரு பிராக்டிகலா அத பண்ணி பார்த்த பையனையும் வச்சு பார்க்கும்போது, ஈஸியா அவன் வந்து அத அப்சர்வ் பண்ணி அத ஈஸியா சால்வ் பண்ணுவான். ஸோ, அதனால பிராக்டிகல் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. இப்போ நீங்க வந்து நிஞ்சா காட்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனியவா? இல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நிஞ்சா காட்டா? இல்ல இதுக்கு முன்னாடி வேற இன்டர்வியூஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு, அதுல ஃபெயில் ஆயிட்டு, அப்புறமா நம்மளோட ஃப்ளாஸ்லாம் ஓவர் கம் பண்ணி கத்துக்கிட்டு இந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கீங்களா? இல்ல எடுத்தோனே இந்த கம்பெனில நீங்க பிளேஸ் ஆயிருக்கீங்களா? இல்ல எனக்கு இது ஃபர்ஸ்ட் கம்பெனி தான். ஃபர்ஸ்ட் கம்பெனிலேயே தான் நான் பிளேஸ் ஆனேன். ஸோ ஒண்ணும் இல்ல உள்ளார போகும்போது நல்லா பண்ணணுன்ற மைண்ட் செட்ல தான் நான் உள்ளார போனேன். உள்ளார போயிட்டு என்னோட ரெஸ்யூம்ல என்ன இருக்கு? அத வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் ரெஸ்யூம்ல அப்லோட் பண்ணேன். ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கும் கான்ஃபிடென்ட்டாவும் நான் பதில் சொன்னேன். அது மட்டும் இல்லாம என்ன சொல்ல வரேன்ற விஷயத்த அவங்களுக்கு தெளிவா புரியிற மாரி சொன்னேன். ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டா அமைஞ்சு எனக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு இதுவா இருந்தது. இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஏன் அப்படி சொல்றேன்னா, எடுத்தோன ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ்ட் கம்பெனில, லைக் அந்த அளவுக்கு எந்த பிராக்டிகல் நாலேட்ஜ் இல்லாம, ஐடி டொமைன் இல்லாம, கம்ப்யூட்டர் பத்தி அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லாம, எடுத்தோன ஒரு ஐடி கம்பெனில ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பிளேஸ் ஆயிருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுக்கு உங்கள நெறைய பாராட்டுறேன் நானு. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உங்கள மாரியே நெறைய பேர் இருப்பாங்கல்ல. காலேஜ் முடிச்சு வெளிய வரதுக்குள்ள எனக்கு ஒரு வேலையோட வெளிய வரணும். அது ஒரு நல்ல கம்பெனில ஒரு நல்ல பேக்கேஜோட வெளிய வரணும். நெறைய பேர் கனவுகளோட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கலாம் அப்படின்னு நெனச்சா, நீங்க என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? இது ஒரு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இவங்க வேலை வாங்கணும்னா, இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த எந்த மாரியான சஜஷன்லாம் குடுப்பீங்க அவங்களுக்கு? அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஷயம் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் இருந்தாலுமே, ஆப்போசிட்ல இருக்க பெர்சனுக்கு அத நீங்க புரியிற மாரி கன்வே பண்ணணும் அப்படின்னும்போது, நம்ம மஸ்ட்டா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம என்னதான் கம்யூனிகேஷன் இருந்தாலுமே, அத கான்ஃபிடென்ட்டா சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசணும். ஸோ இது 2 இருந்தாலுமே நீங்க ஈஸியா வந்து பிளேஸ் ஆகலாம். ஸோ இதுதான் ஒரு அட்வைஸா நான் சொல்லுவேன். இப்ப நம்ம அருண்குமார் சொன்ன மாரி தான். நீங்க என்னதான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் வேலை கிடைச்சிற போறதில்ல. நான் நல்ல டிகிரி வச்சிருக்கேன்னாலும் உங்களுக்கு ஃப்ரெஷரா வேலை கிடைச்சிற போறதில்ல. இல்ல நெறைய சர்டிபிகேட்ஸ் இருக்கு அப்படின்னா வேலை கிடைச்சிற போறதில்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவை ஒரு பிராக்டிகல் நாலேட்ஜ். லைக் அந்த பிராக்டிகல் நாலேட்ஜ உங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் மட்டும் தான் குடுக்கும். அட்லீஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. அது எதுவுமே இல்லாம இல்ல எனக்கு வேலை கிடைச்சிரும், வேலை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமும் கூட. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அருண்குமார். அவருக்கு வேலை கிடைச்ச முக்கியமான காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ரியல் டைம் நாலேட்ஜ். அந்த பிராக்டிகல் நாலேட்ஜ் தான் அவரோட வேலை கிடைச்ச காரணமா சொல்லிட்டு இருக்காரு. இது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன அருண்குமார் நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் நானும் நெனைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாரி பிராக்டிகல் நாலேட்ஜ வந்து கெயின் பண்ணுங்க. கெயின் பண்ணிட்டு நல்லா படிங்க. கான்ஃபிடென்ட்டா போய் பேசுங்க. கண்டிப்பா பிளேஸ் ஆகலாம்.